Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்று இன்று முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமையகத்திற்கு பியூஷ் கோயல் சென்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தீவிரமடைந்திருக்கும் சூழலில் இன்று முக்கிய நாளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னைக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுமா? என்ன நிலவரம்? கூடுதல் விவரம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டுக்கான இறுதி முடிவு இன்று எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தலைமை தாங்குவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்றே இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அதற்காக தான் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்திருக்கிறார். இன்று முதற்கட்டமாக பியூஷ் கோயலுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை பியூஷ் கோயல் சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு அவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த தொகுதி பங்கீட்டுக்கான அந்த இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அதிமுக வெளியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 160 170 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுவதற்கான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 17 அல்லது 18 சட்டமன்ற தொகுதிகள் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்திருக்காங்க. ஆனால் அந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகளை அதிமுக மற்றும் பாஜக ஒதுக்குவது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு நேரடியாக பாஜகவிற்கு அந்த தொகுதிகள் கொடுத்து அவர்களே நேரடியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் தொகுதிகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இன்றே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் கூட இன்று சென்னை வந்திருக்கிறார். இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு அதிமுகவின் தலைமையகத்திற்கு செல்லவும் அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.